Hi, welcome to Victory Science Academy. Today we are going to see about fragmentation. What is fragmentation? Fragmentation means a parent body breaks into many fragments, that is, many pieces. Each fragment has a potential to develop into a new individual. And this process, which is called as fragmentation or pedal lag creation. The example for the fragmentation is sea anemones. அதாவது ஃப்ராக்மெண்டேஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃப்ராக்மெண்டேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆர்கானிசம், அந்த ஆர்கானிசம் என்ன ஆகும்னா சின்ன சின்ன துண்டுகளாக உடைந்து போகும். அந்த சின்ன சின்ன துண்டுகளாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கானிசம் அப்படின்றது ஒரு 4 துண்டாக பிஞ்சு போச்சுன்னா, அந்த 4 துண்டுகளும் அதுக்குள்ள சக்தி இருக்கும். அந்த ஒவ்வொரு துண்டும் ஒவ்வொரு ஆர்கானிசமாக மாறுறதுக்கு உள்ள சக்தி அந்த ஒவ்வொரு பீஸ்லேயும் இருக்கும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் ஒரு ஆர்கானிசமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த ஃப்ராக்மெண்ட்டில் அதுக்கு தகுந்த மாதிரியான அதுக்கு எனர்ஜி அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ராக்மெண்டேஷனுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பீடல் லாக்ரியேஷன் அப்படின்றாங்க. விச் இஸ் த அதர் நேம் ஃபார் ஃப்ராக்மெண்டேஷன். எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லும்போது கடலில் வாழக்கூடிய ஒரு ஆர்கானிசத்தை சொல்கிறாங்க. அதுக்கு பேர் சி அனிமோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சி அனிமோன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். திஸ் சி அனிமோன் which is found to be present in the sea, that is, it is attached to the sediments which are found to be present in the bottom of the sea, and some of them are found to be floating on the surface of the sea. அதாவது அந்த சி அனிமோன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. கடலில் இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய தரை மண் பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல சில செடிமெண்ட்ஸ் இருக்கும். கடல் பிராணிகளை இறந்து கிடக்கலாம், இல்லாட்டி கடல் வாழ்ந்த பிளான்ட்ஸ் அதெல்லாம் செதஞ்சு போயிருக்கலாம். அந்த இடத்துல அது வாழக்கூடியதாக இருக்கும் சி அனிமோன்ஸ் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது சில சி அனிமோன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, கடல் நீருக்கு மேலே அது மிதந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு உள்ளதையும் சொல்கிறாங்க. இந்த சி அனிமோனை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சின்ன டியூப்லைட் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ஆன்டீரியர் போர்ஷனில் ஒரு சின்ன வாய்ப்பகுதி இருக்கும், அதாவது மவுத் பார்ட் இருக்கும். அந்த மவுத் பார்ட்டை சுற்றி என்ன இருக்கும், டென்டக்கிள்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் போஸ்டீரியர் சைடுக்கு வரும்பொழுது அதில் ஒரு பீடல் டிஸ்க் இருக்கும். அந்த பீடல் டிஸ்க் மூலமாக தான் அது லோக்கோமோட் ஆகும், இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்துல ஃப்ரிம்மாக நிற்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. அப்படின்றப்போ இந்த சி அனிமோன் which is having the distinct organs such as mouth, tentacles and pedal disc அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். இந்த ஃப்ராக்மெண்டேஷன் ப்ராசஸ் இந்த சி அனிமோனில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நடக்குது அப்படின்னு உள்ளதை பார்க்க போகிறோம். ஸ்ப்ரெட்டிங் த பீடல் டிஸ்க், த degradation of tissue between the body and the pedal disc, a crescent shaped fragments are formed. அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது பீடல் டிஸ்க், அதாவது சி அனிமோனில் உள்ள பீடல் டிஸ்க்கு அடிப்பகுதியில் இருக்குது, போஸ்டீரியர் எண்டில் இருக்குது. அது என்ன ஆகும்னா அப்படியே மெதுவாக எக்ஸ்டெண்ட் ஆகுமா, பாடியை விட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் பொழுது பாடிக்கும் பீடல் டிஸ்க்குக்கும் இடையில இருந்து ஒரு சின்ன ஒரு துண்டு பிஞ்சு வெளியே வரும். அந்த பிஞ்சு வெளியே வரக்கூடிய அந்த துண்டானது என்ன வடிவத்தில் இருக்குன்னா, இட் இஸ் ஹேவிங் எ கிரசன்ட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். அதாவது இந்த சி அனிமோனில் பீடல் டிஸ்க்குக்கும் பாடிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பகுதி உடைந்து சிதைந்து தனியாக வரும். தனியாக சிதைந்து வரும் பொழுது அதோட ஷேப்பு பார்த்திங்கன்னா பிறை வடிவத்தில் இருக்கும். அதுதான் கிரசன்ட் ஷேப்டு ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ராக்மெண்ட் ஆனது என்ன இருக்கும், அந்த தண்ணியில் சீ வாட்டரில் அப்படியே இருக்கும். தென் ஆஃப்டர் சம் டைம் this particular crescent shaped fragment will grow and it produces the mouth, tentacles and pedal disc. அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த பேரண்ட் சி அனிமோன்லேருந்து ஒரு சின்ன பகுதியானது உடைந்து வெளியே வந்துச்சு. அந்த பகுதியில் இருந்து என்ன ஆகுது,
ஒரு முழுமையான ஒரு சி அனிமோன், டாட்டர் சி அனிமோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு உள்ளதை வந்து கிளியர் கட்டாக இங்கே சொல்கிறாங்க. அப்போது ஃப்ராக்மெண்டேஷனுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சி அனிமோனை பற்றி உங்கள் புக்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஸ்லைட் பாருங்கள். கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட், அப்போலைசிஸ். Before entering into the apophysis, we must know what is Taenia solium. Taenia solium, a figure it is given here. It is a flattened worm which is found to be present in the pork. Commonly the Taenia solium, which is otherwise called as a pork tapeworm. அந்த டயக்ராமில் பார்த்த இது வந்து சின்ன புழு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டீனியா சோலியம் வந்து இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா போர்க் டேப்வோம் அப்படின்றாங்க. தட்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய வேர்ம் அது பன்றிகளில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்மிங் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் டீனியா சோலியம், the length of this particular Taenia solium is 2 to 3 meters long, sometimes 8 meters long. அதாவது இதோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீனியா சோலியத்தோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 மீட்டர் வரைக்கும் நீளமாக இருக்கும். ஒரு சில டீனியா சோலியம் 8 மீட்டர் நீளங்களில் வளரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டீனியா சோலியம் which is having a white coloration, it is a flattened and it looks like a ribbon like structure. அதாவது டீனியா சோலியம் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும், என்ன கலரில் இருக்கும்னா வெள்ளை கலரில் இருக்கும். அது தட்டையான வடிவத்தில் இருக்கும். அது ரிப்பன் ஷேப், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிப்பன் எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. தென் கம்மிங் டு த நெக்ஸ்ட், ஸ்காலக்ஸ். ஸ்காலக்ஸ் மீன்ஸ் தட் இஸ் த ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த டேப்வோம். அதாவது கம்மிங் டு த டயக்ராம், this particular part, this is the scolex that is which is found to be present in the anterior region. Okay, this scolex which is having mouth part and sucker part. அதாவது அதில் அந்த ஸ்காலக்ஸ் ரீஜனில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மவுத் பார்ட்டும் ஒரு சக்கரும் இருக்குது அப்படின்றாங்க. இந்த மவுத் பார்ட் வந்து உங்களுக்கு தெரியும், இட் ஃபீட் வித் ஃபுட் மெட்டீரியல்ஸ் அண்ட் திஸ் பர்டிகுலர் சக்கர் விச் இஸ் யூஸ் டு ஆங்கர் த ஸ்காலக்ஸ் இன் த பேரசைட். அதாவது அந்த ஸ்காலக்ஸில் இருக்கக்கூடிய சக்கர் அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு நங்கூரம் மாதிரி என்ன இருக்கும், அது வளரக்கூடிய இடத்துல அது வந்து கரெக்டாக அதை இறுக்கமாக பிடிக்கிறதுக்கு இந்த சக்கர் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஆங்கர்ஸ் த பேரசைட். பேரசைட்னா என்னென்னா ஒரு ஆர்கானிசமானது இன்னொரு ஆர்கானிசத்துக்குள்ளே போய் வளரும். அந்த ஆர்கானிசத்தை பேர் வந்து என்னது, பேரசைட் அப்படின்றாங்க. இப்போ வந்து ஒரு 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 ஆர்கன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வயிற்றுக்குள்ளே நிறையா புழுக்கள் இருக்கும். அந்த புழு வந்து என்ன பண்ணோம், நம்ம இண்டஸ்ட்ரைனில் ஃப்ரிம்மாக அட்டாச் ஆகி இருக்கும். அந்த ஃப்ரிம்மாக அட்டாச் ஆகி இருக்கிறதுக்கு இந்த சக்கர் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. கம்மிங் டு த நெக்ஸ்ட் பார்ட், தட் இஸ் த நெக் பார்ட். இங்கே பாருங்கள், இந்த ஹெட் பார்ட்டுக்கு அடுத்தது பார்க்கும்போது இது வந்து நெக் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெக் வந்து கழுத்து பகுதியை வந்து சொல்கிறாங்க. ரைட். கம்மிங் டு த நெக்ஸ்ட் பார்ட், ஸ்ட்ரோபில்லா. ஸ்ட்ரோபில்லா அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, பிஹைண்ட் த நெக் பார்ட்லேருந்து டெயில் எண்டு வரைக்கும் இருக்கக்கூடியதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோபில்லா அப்படின்னு சொல்கிறாங்க. என்டையர் எலாங்கேட்டட் பார்ட் பிஹைண்ட் த நெக், கழுத்து பகுதியிலிருந்து கடைசி இருக்கக்கூடிய டெயில் பார்ட் வரைக்கும் இருக்கக்கூடியதை மொத்த அமைப்பையும் என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரோபில்லா அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரோபில்லாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கும். நல்லா பாருங்கள், இந்த டயக்ராத்தில் அந்த நெக் போர்ஷனுக்கு பின்னாடி பார்க்கும்போது நிறைய செக்மெண்ட்ஸாக அப்படி பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது. ரைட். அந்த செக்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்ஸ் வந்து எவ்வளோ செக்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் 700 to 1000 செக்மெண்ட்ஸ். 700லேருந்து 1000 செக்மெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்றாங்க.
இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இம்மெச்சூர் ப்ரோக்ளாட்டிஸ் இருக்கும், மெச்சூர் ப்ரோக்ளாட்டிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கிராவிட் ப்ரோக்ளாட்டிஸ் வந்து இருக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ராபில்லாவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்பான செக்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஒன்று வந்து இம்மெச்சூர் ப்ரோக்ளாட்டிஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெச்சூர் ப்ரோக்ளாட்டிஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் கிராவிட் ப்ரோக்ளாட்டிஸ் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. அப்போது முதல்ல இருக்கக்கூடியது வந்து இம்மெச்சூர் ப்ரோக்ளாட்டிஸ், அடுத்து இருக்கக்கூடியது மெச்சூர் ப்ரோக்ளாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செக்மெண்ட்ஸில் வந்து என்ன இருக்காதுன்னா, செக்ஸுவல் ஆர்கன்ஸ் வந்து நன்றாக டெவலப் ஆகி இருக்காது அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. அதுதான் இம்மெச்சூர் அண்ட் மெச்சூர் ப்ரோக்ளாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்த இம்மெச்சூர் ப்ரோக்ளாட்டிஸ், மெச்சூர் ப்ரோக்ளாட்டிஸே மொத்தம் 700 to 1000 கிட்டத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் செக்ஸுவல் ஆர்கன்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகி இருக்காது அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது வந்து அந்த ப்ரோக்ளாட்டிஸ் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். அதுக்கு பேர் வந்து கிராவிட் ப்ரோக்ளாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த எண்ட் பார்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் டீனியா சோலியம் or the end part of the strobilla, the gravid proglottis is there. This gravid proglottis means it is found to be a larger one when it is compared with the immature and mature proglottis. இந்த கிராவிட் ப்ரோக்ளாட்டிஸ் அப்படின்றது வந்து இம்மெச்சூர் ப்ரோக்ளாட்டிஸை காட்டிலும் மெச்சூர் ப்ரோக்ளாட்டிஸை காட்டிலும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொன்னால், திஸ் கிராவிட் ப்ரோக்ளாட்டிஸ் விச் இஸ் ஃபுல் ஆஃப் எக்ஸ், இதில் வந்து நிறைய முட்டைகள் வந்து இதில் இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ கிராவிட் ப்ரோக்ளாட்டிஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு இந்த டயக்ராத்தில் காமிக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட அந்த கடைசி பகுதி, அந்த டெயில் பார்ட்டில் வந்து இருக்கக்கூடியது தான் கிராவிட் ப்ரோக்ளாட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த ப்ரோக்ளாட்டிஸ் வந்து கிராவிட் ப்ரோக்ளாட்டிஸ் வந்து அதோட சைஸை பாருங்கள், முன்னாடி இருக்கக்கூடிய மெச்சூர் ப்ரோக்ளாட்டிஸை காட்டிலும் இம்மெச்சூர் ப்ரோக்ளாட்டிஸை காட்டிலும் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிராவிட் ப்ரோக்ளாட்டிஸில் வந்து நிறையா முட்டைகள் வந்து இருக்குது. இப்போது இதை வந்து என்ன சொல்கிறோம், மெச்சூர் ப்ரோக்ளாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எக் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ் வந்து நிறையா இருக்குது, ஒரு செக்மெண்ட்லேயே ஆயிரக்கணக்கான எக்ஸுக்கு மேலே இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், this particular gravid proglottis which gets fragmented or it gets dissociated or it cut off from that particular tail part of the tinea solium. அதாவது இந்த கிராவிட் ப்ரோக்ளாட்டிஸ்ங்கிறது மெச்சூர், அது வந்து என்னாகும், அதில் அந்த டெயில் பார்ட்லேருந்து உடைந்து தனித்தனி துண்டுகளாக இந்த மாதிரி வந்துடும் அப்படின்றத சொல்கிறாங்க. So the gravid proglottis which is full of eggs cut off either single or in groups from the posterior end. This cutting off this particular gravid proglottis which is called as the apolysis. In the second slide la வந்து heading apolysis அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். apolysis அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன, that is the breakdown of gravid proglottis from the posterior end of the strobilla which is present in the tinea solium. அப்போ அப்போலைசிஸ்னால் என்னென்னு சொல்ல தெரியணும். அதாவது தட் இஸ் break down or cutting off the single or in groups of gravid proglottis from the posterior end அப்படின்னு உள்ளதை சொல்ல தெரியணும். வால் பகுதியில் இருக்கக்கூடிய மெச்சூர் கிராவிட் ப்ரோக்ளாட்டிஸ் வந்து உடைந்து போகிறதுக்கு பேர் தான் அப்போலைசிஸ் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. அப்போது இந்த உடைந்து போன அந்த கிராவிட் ப்ரோக்ளாட்டிஸ்லேருந்து நிறைய என்னாகும், நிறைய டீனியா சோலியம் வந்து உருவாகும். தட்டை புழுக்கள், அந்த போர்க்கு டேப்போம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து இந்த கிராவிட் ப்ரோக்ளாட்டிஸில் இருக்கக்கூடிய முட்டைகளில் இருந்து நிறையா உருவாகும். ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட்டில் இருந்து அதுக்குள்ளே ஒரு 100 முட்டை இருந்துச்சுன்னா அந்த 100 முட்டையில் இருந்தால் என்ன ப்ரொடியூஸ் ஆகும், டீனியா சோலியம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. ஸோ a bit of fragment from the tinea solium will give rise to 100 of new or daughter tinea solium அப்படின்னு சொல்கிறாங்க. Next, coming to the regeneration in hydra. Regeneration in hydra அப்படின்னு உள்ளது பார்க்க. ஹைட்ரா அப்படின்னு உள்ளது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தாச்சு.
ஹைட்ரா அப்படின்ற வந்து it is present in the aquatic environment, and it is tubular in structure. In the anterior region a mouth part is present and tentacles are found to be present. In the basal part, in the posterior region, the pedal disc which is used for the locomotion which is found to be present. அதாவது இந்த ஹைட்ராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹைட்ராவில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மவுத் பார்ட் இருக்கும், அது சுற்றி டெண்டக்கிள்ஸ் இருக்கும், ஒரு டியூபுலார் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இன்னொரு பகுதியில் அது லோகோமோஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய பீடல் டிஸ்க் வந்து அதில் இருக்கும் அப்படின்றாங்க. ரைட். ஹைட்ரா பற்றி உங்களுக்கு தெரியும். ரீஜெனரேஷன்னா என்ன? ரீஜெனரேஷனாக திருப்பி வளர்றது அப்படின்னு அர்த்தம். ரீஜெனரேஷன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ரீக்ரோத் இன் த இன்ஜூர்டு ரீஜன். அதாவது ஒரு ஆர்கானிசத்தில் ஏதாவது ஒரு பகுதி வந்து சிதைந்து போனால் என்னாகும், அந்த சிதைந்து போன பகுதி வந்து திருப்பி வளரும் அப்படின்னு உள்ளதை வந்து சொல்கிறாங்க. அதுதான் என்னது, ரீஜெனரேஷன் இஸ் த ரீக்ரோத் இன் த இன்ஜூர்டு ரீஜன் அப்படின்றாங்க. திஸ் பர்டிகுலர் ரீஜெனரேஷன் இஸ் ஸ்டடிட் பை த சயின்டிஸ்ட் நேம்ட் அஸ் ஆப்ரஹாம் ட்ரெம்ப்லி இன் 1740. அதாவது 1740 வருஷமே ஆப்ரஹாம் ட்ரெம்ப்லி அப்படின்றவர் வந்து என்ன பண்ணார், இந்த ரீஜெனரேஷனை பற்றி முழுமையான ஒரு ஆராய்ச்சியை வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்றாங்க. ஆஃப்டர் தட் திஸ் ரீஜெனரேஷன் இட் இஸ் டிவைடட் இன்டு 2 types. ரீஜெனரேஷனை 2 வகையாக பிரிக்கலாம் அப்படின்றாங்க. ஒன் இஸ் மார்ஃபாலாக்சிஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் எபிமார்ஃபோசிஸ் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம். மார்ஃபோலாக்சிஸ் தென் எபிமார்ஃபோசிஸ். நம்ம முதல்ல வந்து பார்க்க போகிறது வந்து மார்ஃபாலாக்சிஸ் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். மார்ஃபாலாக்சிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தா, த ஹோல் பாடி க்ரோஸ் ஃப்ரம் ஏ சிங்கிள் ஃப்ராக்மெண்ட். சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு துண்டில் இருந்து முழுமையான ஒரு ஆர்கானிசம் வந்து வளரும் அப்படின்னு உள்ளதை வந்து சொல்கிறாங்க. இதை தான் நம்ம இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம், சி அனிமோனை வச்சு பார்த்தோம். இப்போ வந்து உங்கள் புக்கில் வந்து ஹைட்ராவை பற்றி ரீஜெனரேஷன் இன் ஹைட்ரா அப்படின்னு உள்ளதை போட்டு கொடுக்குறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரா அண்ட் ரீஜெனரேஷனுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது ஹைட்ரா அண்ட் பிளானேரியா அப்படின்னு உள்ளதை சொல்லலாம். கம்மிங் டு த டயக்ராம் which is concerned with this regeneration in hydra. நல்லா கவனிங்க. the black colored hydra, இந்த சென்டர் மோஸ்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் கலரில் கொடுத்துருக்கக்கூடியது வந்து ஒரு ஹைட்ரா. அதில் மவுத் இருக்குது, மவுத்தை சுற்றி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர், டெண்டக்கிள்ஸ் இருக்குது, பேஸ் பார்ட் இருக்குது. இந்த ஹைட்ராவானது பை ஆக்சிடென்ட்லி இட் இஸ் கட் இன்டு 3 pieces. இதை வந்து 3 துண்டாக வந்து பிரிச்சுக்கிறாங்க, வெட்டிடுறாங்க. வெட்டுனா என்னாகும், அதாவது 2 கட் பண்ணால் 3 துண்டுகளாக மாறிடுது அப்படின்றாங்க. இப்போ நல்லா கவனிங்க. மேலே இருக்கக்கூடிய ஒரு பார்ட், அதாவது மவுத் அண்ட் டெண்டக்கிள்ஸ் இருக்கக்கூடிய பார்ட் வந்து ஒரு பீஸாக தனியாக போயிடுது. அதை பிளாக் ஷேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுக்கு கீழே என்ன பண்ணுது, பேஸ் வந்து வளர்ந்து ஒரு முழுமையான ஒரு டாட்டர் ஹைட்ரா வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், கீழ்ப்பகுதி பேஸ் பார்ட்டில் வெட்டுப்பட்ட பகுதியானது என்ன பண்ணுது, அதுக்கு அந்த ஹெட் பார்ட், அதாவது ஆன்டீரியர் பார்ட் வந்து க்ரோ ஆகுது. க்ரோ ஆகி புதிதாக மவுத் பார்ட்ஸு, டெண்டக்கிள்ஸ்லாம் வந்து வளர்ந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது மிடில் பார்ட் பாருங்கள். இந்த மிடில் பார்ட்டில் இருக்கக்கூடியது வந்து என்ன ஆகுது, அது பேஸ் பார்ட்டும் ஹெட் பார்ட்டையும் வந்து என்ன பண்ணுது, அதிலிருந்து வளர்ந்து ஹெட் பார்ட்டில் வந்து மவுத் டெண்டக்கிள்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போது இந்த இடத்துல வந்து பார்க்கும் பொழுது இதில் வந்து ரீஜெனரேட்டட் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெயில் பார்ட்டும் அந்த போஸ்டீரியர் எண்டும் ஆன்டீரியர் எண்டும் ரெண்டுமே புதிதாக வளர்ந்துருக்கு. நடுவில் இருக்கக்கூடிய பிளாக் ஷேட் இருக்கக்கூடியது வந்து முதல்ல ஓல்டு பார்ட் அப்படின்றாங்க. ஓல்டு பார்ட்னா என்ன, இந்த இதிலிருந்து வந்த ஒரு துண்டு அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. ரைட். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஒரு ஹைட்ரா which is broken down into 3 pieces and each part which develops its remaining body structures and it is converted into a daughter hydras. அப்போ வந்து ஒவ்வொரு துண்டிலிருந்தும் ஒவ்வொரு ஹைட்ரா வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெயில் பார்ட்டில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டு இந்த ஹைட்ரா வந்து டெவலப் ஆகிருக்கு. இந்த ஆன்டீரியர் பார்ட்டில் இருந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹைட்ரா வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு.
இந்த மிடில் பார்ட்டில் இருந்து பார்த்திங்கன்னா புதுசாக இன்னொரு ஹைட்ரா வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. 3 துண்டுகளும் என்ன பண்ணியிருக்கு, ஒரு ஹைட்ராவை 3 துண்டுகளாக வெட்டினா அந்த 3 துண்டுலேருந்து 3 ஹைட்ரா வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அப்போது பேரண்ட் வந்து ஒன்று தான், ஆனால் 3 ஹைட்ரா வந்து டெவலப் ஆகிருக்கு. 3மே டாட்டர் ஹைட்ரா அப்படின்றாங்க. அதுக்கு கீழே பாருங்கள், இன்னொரு டயக்ராம் இருக்குது. இது வந்து லாஞ்சிடியூடினல் இன்கஷன் அப்படின்றாங்க. அதாவது ஒரு ஹைட்ரா வந்து நீள் நம்ம முதல்ல பார்த்தது குறுக்க வெட்டினது. இப்போ வந்து நீளமாக வெட்டினா 2 ஹைட்ராவாக 2ஆக பிரிஞ்சிடும். 2மே இண்டிவிஜுவல் டாட்டர் ஹைட்ராவாக மாறிடும் அப்படின்னு உள்ளதை வந்து கிளியராக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ராக்மெண்ட் வில் ப்ரொடியூஸ் எ பர்டிகுலர் டாட்டர் ஆர்கானிசம் அப்படின்னு உள்ளதை இங்கே சொல்கிறாங்க. இது வந்து இது வரைக்கும் பார்த்தது வந்து எதை பற்றி பார்த்தோம், ரீஜெனரேஷன் ஹைட்ரா, அதாவது மார்ஃபாலாக்சிஸை பற்றி பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எபிமார்ஃபோசிஸ். எபிமார்ஃபோசிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் லாஸ்ட் பாடிஸ் பார்ட்ஸ். அதாவது ஒரு ஆர்கானிசத்தில் ஏதாவது ஒரு பாடியில் இருக்கக்கூடியது வந்து ஒரு பாடியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் வந்து உடஞ்சி போனாலுமே அது வந்து திருப்பி வளரும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எபிமார்ஃபாசிஸை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ரிப்பேரேட்டிவ் ரீஜெனரேஷன், இன்னொன்று வந்து ரீஸ்டோரேட்டிவ் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ரிப்பேரேட்டிவ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்லி டேமேஜ்டு டிஷ்யூ கேன் பி ரீஜெனரேட்டட், எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம மனித உடம்புல வந்து எங்கேயாவது நம்ம அடிபட்டாலோ இல்லாட்டி ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டால் என்ன ஆகுது, இப்போ தோல் வந்து பிஞ்சு போனாலோ ஆக்சிடெண்ட்டில் அந்த தோல் வந்து திருப்பி வளர்ந்துருது. அது வந்து ரிப்பேரேட்டிவ் ரீஜெனரேஷன். இல்லை ஒரு எலும்பு உடஞ்சிருது, அந்த எலும்பு ரெண்டும் ஒட்டி வளர்கிறதுக்கு வந்து புதுசாக அந்த இடத்துல ஒரு சின்ன போன் வந்து ஃபார்ம் ஆகும். அதுவும் ரிப்பேரேட்டிவ் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரீஸ்டோரேட்டிவ் ரீஜெனரேஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி பார்ட்ஸ் கேன் டெவலப். பாடி அதாவது இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பாடி பார்ட் வந்து சிதைந்து உடைந்து போனாலுமே அது திருப்பி டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டார்ஃபிஷ் அண்ட் லிசார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. லிசார்டுனா உங்களுக்கு தெரியும், பல்லியோட வால் வந்து சில நேரத்தில் கதவுகளுக்கு இடையில மாட்டும் பொழுது அந்த வால் வந்து பிஞ்சு போன பிறகு அதே பல்லிக்கு வந்து வால் வந்து திருப்பி வளரும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. அப்புறமேட்டு ஸ்டார் ஃபிஷ்ஷை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸ்டார் ஃபிஷ்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இட் இஸ் எ மெரைன் அனிமல். இட் இஸ் ஹேவிங் எ 5 armed and it is having a star like structure. அதாவது நட்சத்திரத்தில் வடிவத்தில் இருக்கிறனால இதுக்கு வந்து ஸ்டார் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து சீ வாட்டர்ஸில் வந்து கடல் பகுதிகளில் நிறையா இருக்கும். இந்த 2 டயக்ராம் பாருங்கள். இதில் வந்து ஒரு ஆம், அதாவது நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு ஆம் வந்து உடஞ்சிருக்கு அப்படின்றாங்க. இந்த உடைந்த அந்த ஸ்டார் ஃபிஷ்ஷில் இருக்கக்கூடிய ஒரு ஆம் வந்து உடைஞ்ச பிறகு அது என்ன ஆகுது, ரீஸ்டோரேட்டிவ் ரீஜெனரேஷன் மூலமாக இந்த உடைந்த ஒரு பார்ட் வந்து திருப்பி வளருது. இதில் வந்து 4 ஆம் தான் இருக்குது, ஒரு 5வது ஆம் உடஞ்சி போயிருக்கு. இந்த அடுத்த டயக்ராமில் பாருங்கள், அந்த 5வது ஆம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வளர்ந்துருக்கு அப்படின்றாங்க. ஸோ a particular organ which is once again restored in the same animal which is called as the restorative regeneration அப்படின்னு உள்ளதை நம்ம பார்த்தோம். So I hope you all clearly understood about the fragmentation process which is taking place in the organism. In the next video I will give a new I will come to a new lesson. Until thank you.